1க்கு அப்புறம் உங்க சேலரி கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற கிரைட்டீரியால நீங்களும் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் போட்ட புது ரூல் படி உங்க பேசிக் சேலரி சிடிசில இருந்து 50% மினிமமா இருக்கணும். புரியலையா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்க சிடிசி வருஷத்துக்கு 6 லட்சம்னு வச்சா அதோட 50% 3 லட்சம் ரூபாய். இது உங்க வருஷத்துக்கான பேசிக் சேலரியா இருக்கும். அதே மாசத்துக்கு பார்த்தோம்னா 25,000. முன்னாடி உங்க கம்பெனிஸ் எல்லாம் 30% தான் பேசிக் சேலரியா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 50% உங்க பேசிக் சேலரியா இருக்கணும். அப்ப எனக்கு சேலரி இன்க்ரீஸ் தானே ஆகணும் நீங்க கேட்கலாம். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்க கம்பெனி உங்க மாச சேலரிய 30% பேசிக் சேலரி, 70% அலவன்ஸாவும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ 50% பேசிக் சேலரி இருக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலவன்சஸ கம்மி பண்ணிட்டு உங்க பேசிக் சேலரி இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி பார்த்தாலும் உங்க சிடிசி சேமா தான் இருக்கும். இப்போ எப்படி உங்க சேலரி கம்மியாகும் நான் சொல்றேன். மாசம் மாசம் நம்ம பிஎஃப்க்கு 12% பிடிப்பாங்க. அது பேசிக் சேலரியில இருந்தா பிடிப்பாங்க. பேசிக் சேலரி இப்போ இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிஎஃப் டிடக்ஷனும் இப்போ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படி பார்த்தோம், முன்னாடி 1800 பே பண்ணிருப்போம், இப்போ 3000 பே பண்ணுவோம். which means உங்க சேலரியில இருந்து 3 to 7% கம்மியாக வாய்ப்பு இருக்கு. மாச சேலரின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் லாங் டேர்ம்ல இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சேலரி எப்படி ரிவைஸ் பண்ணிருக்காங்க, உங்க பிஎஃப் டிடக்ஷன் எவ்வளோ, உங்க கைக்கு எவ்வளோ காசு வரும்னு உங்க ஹெச்ஆர் கிட்டயோ இல்ல பேரோல் டீம் கிட்டயோ மறக்காம கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பதற வேண்டாம்னு சொல்லுங்க.